இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுது. சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவானும் தனுசு ராசியில் பயிற்சியாகி 3 கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்குது. இந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா சூரிய பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் இறை வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது. அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாகவே கோயில் திறக்கிறாங்க. இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது. சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம். ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது. டிசம்பர் 16ஆம் தேதி காலையில் 9:40 மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதக பலன் கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். மார்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் 9வது மாதத்தை குறிக்கும். இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது. மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது நக்ஷத்ரானாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இந்த வருடம் முழுவதும் நான் மார்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம். இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க. இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. நவம்பர் 28, 2023 தொடங்கி டிசம்பர் 26, 2023 இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா சித்தி யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி, கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது. மார்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதிடத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மார்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசியில் ராகு, கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க. மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சுக்கிரன் துளாராசியில் இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா? செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு. புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில் தான் இருக்கிறாரு. 12ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு. அடுத்த 2 நாள்லேயே 17ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. புத பகவானும் இந்த மாதம் 22ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. புத பகவான் பார்த்தீங்கன்னா துலாம், தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறாரு. செவ்வாய் பகவான் 2 ராசியிலையும் சுக்கிர பகவான் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா பலவிதத்தில் நன்மை பெருகக்கூடிய மாதம். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்பு, முன்னேற்றமும் கிடைக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா பதவி உயர்வு, நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. படித்து முடித்து வேலை தேடினீங்கன்னா, வேறு வேலை மாற நினச்சிங்கன்னா இந்த காலம் சாதக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீனராசி என்பவர்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாயுடன் பயணம் செய்கிறாரு. பதவி யோகம் தேடி வருது. வியாபாரம், தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகுது. அதிகார பதவி கிடைக்கும். புதன் 9ஆம் இடத்துல பயணம் செய்வதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் சிறப்படையும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
அன்னதானத்திற்கு நிதி உதவி செய்வீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல பயணம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறங்க. மாத பிற்பகுதியில் பெண்களால் நன்மை உண்டாகும். வைகுண்ட ஏகாதேசி நாளில் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் அதிகரிக்கும். மார்கழி மாத ராசி பலன் படி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ராகுவும் கேதுவும் உங்களுக்கு டிசம்பர் கடைசியில் சனியின் நிலை சாதகமாக இல்லை, ராகு கேது நிலையும் சாதகமாக இல்லை. இந்த மாதம் நிதி வாழ்க்கை, தொழில், காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சனி 12ஆம் வீட்டில் 7.5 சனியின் அடையாளமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் குரு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தரது. ஏன்னா குரு முதல் வீட்டுக்கு அதிபதியாக 2ஆவது வீட்டில் இருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆனால் ராகு கேதுவின் சேர்க்கை முதல் மற்றும் 7ஆவது வீட்டில் இருக்குது. பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் சிரமங்கள் ஏற்படுது. சனி 12ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருக்கிறாரு. வேலையில் தடைகள், அதிக பொறுப்புகள், வேலையில் திடீர் மாற்றம், வேலை இழப்பு, இந்த மாதிரி கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம். இது தவிர தேவையற்ற பயணங்களும் செய்ய வேண்டி வருது. இது வாழ்க்கையை பாதிக்குது. குடும்ப வாழ்க்கையை பற்றி எடுத்தோம்னா 2 மற்றும் 9ஆம் வீடுகளில் அதிபதியான செவ்வாய் இந்த மாத இறுதியில் 10ஆம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பரிகாரம் ஓம் ஹம் ஹனுமான் நமகன்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ராஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. உங்களின் செயல் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். வேலை தேடும் இளைஞராக நீங்கள் இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும். உங்கள் இனிமையான பேச்சால் நற்பலன்களை பெறுவீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் நல்ல பலனையும் வாய்ப்புகளையும் பெறலாம். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். எதையும் உற்சாகத்தோட செய்யக்கூடிய பக்குவம் வாய்ந்த மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. இந்த மார்கழி மாதம் ஆரோக்கியம் சீராகும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் வரும். தகவல் எல்லாம் கிடைக்கும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். பணவரவு திருப்தி தரும். இந்த மாதம் 7.5 சனியின் ஆதிக்கம் ஆரம்பம் ஆகுது. எதையும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. இயல்பான வாழ்க்கையில் சில குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. இதுவரை மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு 7.5 சனியாக வருது. இதில் முதல் சுற்று 3ஆவது சுற்றாக இருந்தால் யோசித்து செயல்படணும். நடுசுற்றாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் முதல் 2.5 ஆண்டுகள் விரயச்சனி நடைபெறும். அதனால் விரயங்கள் அதிகரித்து உங்களுக்கு பண விரயம் ஆகும். சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை பழுது பார்க்குறது, பெண் பிள்ளையின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கிறது, இதையெல்லாம் கவனம் செலுத்தலாம். பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் சுக்கிரனால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரள நிலைக்கு வந்துடும். வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி மனக்குழப்பத்தை உருவாக்குறதே. இனி புதிய வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான். தொழிலை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள் மற்றும் மாற்று இனத்தவர் உதவி செய்வாங்க. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகள் ஆதரவோடு எண்ணிய காரியத்தை எல்லாம் நீங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய பக்குவத்தை அடைவீங்க. உயரதிகாரிகள் உங்களை குறைகளை தீர்க்க முன் வருவார். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 7 இந்த இடங்களில் அதிபதி தான் புதன். அவர் சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அதனால் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வாழ்க்கை துணையின் வேலை வாய்ப்பு கருதி ஏதாச்சும் நீங்கள் ஏற்பாடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கிற மாதிரி அது உங்களுக்கு முடிவாகும். சனி ஆதிக்கம் இருப்பதால் வீண் பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புதிய நண்பர்களால் பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபமெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியரின் ஆலோசனை தக்க பலன் தரும். பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் கூடும். மருத்துவ செலவு ஏற்படும். கணவன் மனைவிக்கு உள்ள சண்டைகள் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போனால் தான் நல்லது.
பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் 17, 18, 22, 23, 26, 27, ஜனவரி 7, 8, 9, 13 மற்றும் 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிரவுன். இதுவரை அந்த பதிவில் மீனராசி என்பவர்களுக்கான மார்கழி மாதம் 2023 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.